என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னைத் தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மே 28ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு சகல ஜாதிகளையும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரையுள்ள வசனங்கள். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? ஆமோஸ் 9:7. ஆண்டவரின் அடித்த கரங்கள் அணைகின்றன. ஆண்டவரின் கண்டிப்பையே சொல்லிக் கொண்டிருந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் குரல் மாறுகிறது. இஸ்ரவேல் வம்சத்தை முழுவதுமாய் அழிக்க மாட்டேன். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய்ப்போனதைச் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் உறுதி கூறுகிறார். மேலும் உழுதல், விதைத்தல், அறுத்தல், ஆலையாடுதல் போன்ற வேளாண்மை பணிகள் மீண்டும் நடைபெறும் என்கிறார். அதாவது நல்வாழ்வு வாழுகின்ற ஒரு நாட்டில் இயல்பாக நடக்கின்ற பயிர்ப்பணிகள் நடைபெறும், நாடு வளப்படும் என்பதே செய்தி. இஸ்ரவேலின் சிறையிருப்பு திருப்பப்படும். பாழான நகரங்கள் மீண்டும் கட்டப்பட்டு மக்கள் குடியிருப்பர். வீழ்ச்சிக்குப் பின் எழுச்சி ஏற்படும். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேலை மட்டுமல்ல, 11ஆம் வசனத்தின்படி ஏதோமில் மீதியானவர்களையும் அவர் நாமம் தரித்த சகல இனத்தாரையும் கூட வசமாக்கிக் கொள்வது ஆண்டவரின் விருப்பம். இதற்கு ஒப்பாக ஆதி நாளில் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வந்ததை நினைவு கூறுகிறார். வசனம் 7. மொத்தத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி தேவன் விரும்பியபடி துணிச்சலாக, யாருக்கும் அஞ்சாமல் கண்டித்து உணர்த்த வேண்டியதைச் சொல்லிவிட்டார். ஆமோஸ் காட்டத்திப் பழங்களைப் பொறுக்கி விற்று பிழைத்த ஒரு கிராமிய ஏழை. அவரையும் கூட ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தியுள்ளார். ஆமோஸ் அனுதின வாழ்வில் ஏழை எளியவர்களை ஒடுக்கி நொறுக்குவதையும், மக்கள் வியாபாரத்தில் செய்யும் தில்லுமுல்லுகளையும் பரிதானம் வாங்குவதையும் விக்கிரக வணக்கத்தையும் வெகுவாய்க் கண்டித்தார். முக்கியமாக பிற இனத்தவரை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார் என்பதை தீர்க்கதரிசனமாக ஆமோஸ் உரைத்ததை பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளில் மீண்டும் எடுத்துரைத்துப் புறஜாதியாருக்காக வாதாடுகிறார். அப்போஸ்தலர் 15:17. ஆமோஸ் நூல் முழுக்க ஆண்டவரின் தண்டனைகள் அடுக்கடுக்காய் சொல்லப்பட்டிருந்தாலும் இறுதியில் ஆண்டவரின் பெருந்தன்மையை, ஆளுமையை, அன்பை எடுத்துச் சொல்லி ஆசீர்வாதமாய் முடிக்கிறார். ஆண்டவர் எப்போதும் கோபம் கொண்டிரார். கண்டித்தாலும் கருணை காட்டுவார். ஆண்டவர் எப்போதும் கோபம் கொண்டிரார். கண்டித்தாலும் கருணை காட்டுவார். ஜெபம். தேவனே, உம்முடைய அன்பு கரங்களுக்குள் அடைக்கலம் தேடுகின்றேன். புறம்பே தள்ளாதேயும். நான் ஏழை எளியவரை ஒடுக்காமல் அவர்களுக்கு நன்மை செய்ய உதவும். தொழிலில் நேர்மையாய்ப் பரிதானம் வாங்காமல் வாழும் நற்புத்தியைத் தாரும். ஆமேன்.